லாஸ்ட் வென்ஸ்டே உஜ்ஜைன்ல ஒரு ரேப் கேஸ் நடந்திருக்கு. அதுவும் பட்ட பகல்ல. அது நடக்கும்போது சில ஆண்கள் அத வீடியோ எடுத்து வைரல் ஆக்கியிருக்காங்க. நானும் இந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் கொல்கத்தால நடந்த மாரி சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், நேஷனல் மீடியா டிபேட்ஸ், அப்புறம் ஹேங் டில் டெத் போஸ்ட் இதெல்லாம் வரும்னு நெனச்சேன். ஆனா எதுவுமே காணோம். இந்த கொல்கத்தா கேஸ்க்கு அப்புறம் யூபில 2 தலித் பொண்ணுங்க ஒரே துப்பட்டால சூசைட் பண்ணி செத்துட்டாங்கன்னு நியூஸ் வந்துச்சு. அது இல்லாம நம்ம கிருஷ்ணகிரியில ஒரு போக்சோ கேஸ் நடந்துச்சு. இது இல்லாம நம்ம கவனத்துக்கு வராம, ரிப்போர்ட் பண்ணாம நெறைய நடந்திருக்கும். ஆனா ஏன் அதெல்லாம் நியூஸ் மீடியா பேசல தெரியுமா? இதெல்லாம் ஏன் சோஷியல் மீடியால, நியூஸ் மீடியாலாம் ட்ரெண்ட் ஆகலன்னா, இந்த கேஸ்லாம் எங்க நடக்குது? யார் பாதிக்கப்பட்டவங்க? இத பண்ணுனது யாரு? அதெல்லாம் பொறுத்து தான் அந்த நியூஸ் ட்ரெண்ட் ஆகணுமா? ஆகக்கூடாதாங்கிறத டிசைட் பண்றாங்க. இந்த மாரி இன்சிடென்ட்லாம் நடக்கிறப்ப, அரசியல் பண்ணாம, ப்ளேம் கேம் ஆடாம, இதோட ரூட் காஸ்லாம் என்ன? நம்ம சொசைட்டில என்ன பிரச்சனை இருக்குது? எதனால இதெல்லாம் இவ்ளோ நடக்குதுங்கிறத டிபேட் பண்ணாம, அத பத்தி நெரேட்டிவ் செட் பண்ணாம, இந்த குற்றங்கள்லாம் தடுக்கவே முடியாது. டெத் சென்டென்ஸ்னால, சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்னாலலாம் இது ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு இருந்திருந்தா, நிர்பயாக்கு அப்புறம் எதுவுமே நடந்திருக்கக்கூடாது. ஆனா இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம சொசைட்டில இருக்கிற பேட்ரியார்க்கியும், மிசோஜினியும் சேலஞ்ச் பண்ணாம, இந்த குற்றங்கள்லாம் தடுக்கவே முடியாது. அப்புறம் இத பத்திலாம் டிஸ்கஸ் பண்றப்போ, ஒரு குரூப் வந்து நாட் ஆல் மென்னுன்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதெல்லாம் ட்ரெண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கணும்னா, இந்த ரேப் நடக்கிறப்ப அந்த ஆண்கள் போய் தடுத்துருக்கலாமே! அத தடுக்காம ஏன் அத வீடியோ எடுத்தாங்க? அத பத்தி யோசிங்க. உங்களுக்கே அதுக்கான ஆன்சர் கிடைக்கும்.